ஒரு அந்நியனின் அழைப்பு அபிநயனின் நிதானத்தை இழக்க வைத்தது ஏன்? வேணும்னு பண்ணல என்று அபி சொன்னது உண்மையா? அல்லது அது அவனது பொறாமையின் உச்சமா? நிச்சயதார்த்த மேடையில் மோதப்போவது ஈகோவா, காதலா? எபிசோட் 3. அலுவலகத்தின் கண்ணாடி சுவர்கள் வழியே மதியம் 2 மணி வெயில் சுடீரென்று அரைந்தது. அந்த பிரம்மாண்டமான ஐடி பார்க்கின் கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக பார்த்தால் சென்னை நகரமே ஒரு எந்திரத்தனமான ஓட்டத்தில் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் உள்ளே இருந்த ஏசியின் 18 டிகிரி குளிர்ச்சிக்கும் மித்ராவின் மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பிற்கும் சம்பந்தமே இல்லை. காலையில் கேன்டீனில் நடந்த அந்த சந்திப்பு அவளுக்குள் ஒருவிதமான நிம்மதியையும் அதைவிட பெரிய குழப்பத்தையும் தந்திருந்தது. அபிநயன் அவளது டெக்னிக்கல் ஐடியாவை ஏற்றுக்கொண்டது அவளது ஈகோவை திருப்திப்படுத்தியது என்னவோ உண்மைதான். ஆனால் அவன் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை, அன்னைக்கு நீ உடுத்தியிருந்த அதே கலர் புடவை, அது அவளுக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சியது. 5 வருடங்கள் கடந்துவிட்டன. எத்தனையோ ப்ராஜெக்டுகள், எத்தனையோ டெக்னாலஜி மாற்றங்கள். ஆனால் அவனது நினைவில் அந்த சிறிய விஷயம் இன்னமும் பசுமையாக இருக்கிறது என்பது அவளை ஆச்சரியப்படுத்தியது. இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கானா? இல்லை என்னை சீன்றதுக்காக சொல்கிறானா? அல்லது அவனுக்கு இன்னமும் என் மேலே பழைய லவ் இருக்கா என தனக்குள்ளேயே 1000 முறை கேட்டுக்கொண்டாள். அவளது விரல்கள் கீபோர்டில் கோடிங்கை தட்டச்சு செய்தாலும் அவளது கவனம் மட்டும் அடிக்கடி கேபினுக்குள் அமர்ந்திருந்த அபிநயனையே சுற்றி வந்தது. அவன் ஒரு தீவிரமான மேலாளராக ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது பார்வையும் அவ்வப்போது அவளை நோக்கி திரும்புவதை அவள் உணர்ந்தாள். திடீரென அவளது மேசையில் இருந்த ஃபோன் அதிர்ந்தது. ஒரு புதிய எண். மேட்ரிமோனியலில் இருந்து. அவளது அப்பா இன்று காலையில்தான் அந்த எண்ணை அனுப்பியிருந்தார். அது ஆகாஷ், ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் சீனியர் கன்சல்டண்டாக இருப்பவன். ஹலோ மித்ரா, இருக்கீங்களா? நான் ஆகாஷ் பேசுகிறேன். உங்கள் அப்பா தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. அந்த குரல் மென்மையாக பண்பாக இருந்தது. மித்ரா ஒரு கணம் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அபிநயன் தனது கேபினில் இருந்து கண்ணாடி வழியாக அவளையே பார்த்து கொண்டிருப்பதை அவள் சரியாக கவனித்தாள். அவளுக்குள் ஒரு குறும்புத்தனம் தலை தூக்கியது. அவனது பொறாமையை தூண்டி பார்க்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை அவளுக்குள் எழுந்தது. அவன் தன்னை கவனிக்கிறான் என்று தெரிந்தே அவள் இன்னும் கொஞ்சம் சத்தமாகவும் இதழ்களில் ஒரு செயற்கையான சிரிப்பை வரவழைத்து பேச முடிவெடுத்தாள். ஓ ஆகாஷ், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சாரி, இப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன். நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என அவள் உரக்க சிரித்து பேசத் தொடங்கினாள். கேபினுக்குள் இருந்த அபிநயனின் கை அவன் பிடித்து கொண்டிருந்த பேனாவை இறுக பற்றியது. அவன் காதுகளில் ஆகாஷ் என்ற ஒரு பெயர் ஒரு ஈட்டி போல பாய்ந்தது. மித்ரா யாரிடமோ மிக நெருக்கமாக உற்சாகமாக பேசுகிறாள் என்பது அவனது ஈகோவை ரணமாக்கியது. யார்கிட்ட இவ்வளவு சிரித்து பேசுகிற? ஒருவேளை நிஜமாவே அந்த வரன் பிடிச்சிருக்கோ? அன்னைக்கு சம்பளத்தை வச்சு என்னை பிரித்தவ இன்னைக்கு வேற என்ன வச்சு அவளை தேடுறா என அவனது பொறாமை அனலாய் எரிந்தது. அடுத்த 10 நிமிடங்களில் மித்ராவின் சிஸ்டத்தில் ஒரு இன்டர்னல் சாட் விண்டோ பாப்அப் ஆனது. அபிநயன், மித்ரா, உன்னோட மாடியூலை ஸ்டேட்டஸ் என்ன? ஃபோனில் பர்சனலாக பேசுகிறதுக்கு இது ஆஃபீஸ் டைம் இல்லை. கிளையண்ட் இன்னும் 1/2 மணி நேரத்தில் அப்டேட் கேட்குறாங்க. பிஸ்னஸ் ஹவர்ஸில் கவனமாயிரு. மித்ரா அந்த மெசேஜை பார்த்ததும் பார்க்காதது போல ஆகாஷுடன் பேச்சை இன்னும் சுவாரஸ்யமாக தொடர்ந்தாள். ஆமாம் ஆகாஷ், எனக்கும் வீக்கெண்டில் லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நாம் ஒரு நாள் மீட் பண்ணலாம். உங்கள் தாட்ஸ் ரொம்ப மேட்ச் ஆகுது என அவள் சொன்னபோது அபிநயன் கேபினுக்குள் தன் நாற்காலியை வேகமாக தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். அவன் கேபினிலிருந்து வெளியே வந்தான். அவனது முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. நேராக மித்ராவின் சீட் அருகே வந்து நின்றான். சுற்றியிருந்த மற்ற டெவலப்பர்கள்
ரம்யா, கார்த்திக் என அனைவரும் அப்படியே உறைந்து போயினர். புயல் வரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. மித்ரா, நான் மெசேஜ் பண்ணது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஃபோனை பையன்னு சொன்னேன். அபிநயனின் குரலில் அதிகாரம் தடித்திருந்தது. அவனது கண்கள் அவளது ஃபோனை துளைப்பது போல இருந்தன. மித்ரா ஃபோனை மெதுவாக அணைத்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தாள். ஆகாஷ், ஒரு நிமிஷம், அப்புறம் பேசுகிறேன் என சொல்லி ஃபோனை வைத்தவள், இது என் பர்சனல் கால் அபிநயன். லஞ்ச் பிரேக் முடிஞ்சு 5 நிமிஷம்தான் ஆகுது. பிரேக் டைமில் யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேனேஜர் பெர்மிஷன் தேவையில்லை என்றாள் சாதாரணமாக. பர்சனல் காலா இல்லை மேட்ரிமோனி காலா? அந்த ஆகாஷ் யாரு? உனக்கு அவனை 5 வருஷமாக தெரியுமா இல்லை 5 நிமிஷமாக தெரியுமா? ஒரு அண்ணியங்கிட்ட இவ்வளோ சிரித்து பேசிகிட்ருக்க. ஆனால் உன் கூட 5 வருஷம் ட்ராவல் பண்ணவங்கிட்ட மட்டும் எப்போவும் முள்ளு மாதிரி பேசுவ. இது என்ன லாஜிக் மித்ரா என அவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்தினான். அவனது பேச்சில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது. மித்ரா எழுந்து நின்றாள். 5 வருஷம் ட்ராவல் பண்ணவன் அன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் என் கையை பிடிச்சி தடுக்காமல் என்னை போக விட்டுட்டானே. அவனுக்கு இதை கேட்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆகாஷ் என் அப்பா பார்த்தவரன். அவர் என்னோடு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மதிக்கிறாரு. அவர் என்னை அளவைக்க மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என அவள் நஞ்சை கக்கும் வார்த்தைகளால் பதிலடி கொடுத்தாள். முழு அலுவலகமும் நிசப்தமானது. ஏசியின் சத்தம் கூட இப்போது ஒரு இரைச்சலாக தெரிந்தது. அபிநயன் ஒரு நிமிடம் பேச்சற்று நின்றான். அவளது வார்த்தைகள் அவனது பழைய குற்ற உணர்வை தூண்டின. அவன் உடனே தன்னை சமாளித்து கொண்டு, தகுதி பற்றி பேசாத மித்ரா, இப்போ நீ என் டீம் மெம்பர். உன் ஃபோன் காலால் ப்ராஜெக்ட் வேலை பாதிக்கப்படுது. உன்னோட இந்த மாடியூல் கோடிங்கில் இன்னும் ஒரு செக்இன் கூட வரல. ஒழுங்கா வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு கோபத்தில் அவளது லேப்டாப்பில் இருந்த ஒரு விண்டோவை தள்ள முயன்றாள். ஆனால் பதற்றத்தில் அவனது கை படக்கூடாத இடத்தில் பட்டது. ஆல்ட் F4 அழுத்தியது போல அவள் சேவ் செய்யாமல் வைத்திருந்த ஒரு முக்கியமான கோடிங் ஃபைல் மொத்தமாக மறைந்தது. அபி, என்ன பண்ணுறீங்க? நான் 3 மணி நேரமாக டைப் பண்ண பிஸ்னஸ் லாஜிக் அது. சேவ் கூட பண்ணலை, பேக்கப் கூட இல்லை. மித்ரா அதிர்ச்சியில் கத்தினாள். அவளது கண்கள் கலங்கின. அபிநயன் திகைத்து நின்றான். அவன் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. சாரி மித்ரா, நான் வேணும்னு பண்ணலை. ஆனால் நீ ஃபோனில் பேசாமல் கான்சன்ட்ரேட் இது நடந்திருக்காது என மீண்டும் தன் ஈகோவை விட்டு கொடுக்காமல் பேசினான். அவனது உள்ளம் துடித்தாலும் வார்த்தைகள் கல் போன்று வெளியே வந்தன. வேணும்னு பண்ணலையா, இல்லை அந்த பொறாமையில் பண்ணீங்களா? என் கேரியரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஒஸ்ட் மேனேஜர். எனக்கு உங்களை இப்போ பிடிக்கவே இல்லை. மித்ராவின் கண்ணீர் கன்னத்தில் இறங்கியது. அவள் தனது லேப்டாப் பேக்கை வேகமாக எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் என்று விறுவிறுவென லிஃப்டை நோக்கி ஓடினாள். அபிநயன் அங்கேயே சிலையாக நின்றான். அவன் செய்தது மிகப்பெரிய தவறு என்று அவனது உள்மனம் கத்தியது. அவளை போய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவனது ஈகோ அவனை அசைக்க விடவில்லை. சுற்றியிருந்தவர்கள் அவனை ஒரு வில்லனைப் போல பார்ப்பதை அவனால் உணர முடிந்தது. மாலை 5 மணி. வானம் திடீரென இருட்டி சென்னைக்கே உரிய அந்த பிரம்மாண்டமான மழை பெய்யத் தொடங்கியது. இடி முழக்கங்களுடன் மழை கொட்டியது. சென்னையின் டிராஃபிக் மற்றும் மழையில் கார் ஓட்டுவது நரகம் என்று தெரிந்தும் மித்ரா கோபத்தில் வேகமாக சென்றாள். ஆனால் அவள் எதிர்பார்த்தது போலவே நுங்கம்பாக்கம் சிக்னலில் அவளது கார் எந்திர கோளாறால் அப்படியே நின்றுவிட்டது. மழை விடாமல் பெய்தது. ஃபோன் சார்ஜ் தீர்ந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. உதவிக்கு யாரை கூப்பிடுவது என்று தெரியாமல் காருக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். எல்லாம் இவனால தான். அன்னைக்கும் இப்படி தான் மழை பெஞ்சது. அன்னைக்கும் அவன் என்னை விடலை, இன்னைக்கும் விடமாட்டேங்கிறான் என அவள் கதறினாள். அப்போது ஒரு கருப்பு நிற SUV கார் அவளது காருக்கு முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து குடையுடன் இறங்கியவன் அபிநயன். அவன் அவளை பின்தொடர்ந்தே வந்திருக்கிறான்.
அவன் காரின் கண்ணாடியை தட்டினான். மித்ரா முதலில் திறக்க மறுத்தாள். ஆனால் அவன் விடாமல் தட்டியதும் மெதுவாக கண்ணாடியை இறக்கினாள். இறங்கு, கார் மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன். இந்த மலையில் கார் இங்கே இருக்கட்டும், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்றான் அபிநயன். இப்போது அவனது குரலில் அந்த அதிகாரமோ கோபமோ இல்லை, ஒரு விதமான பரிதவிப்பு இருந்தது. வேண்டாம், நான் ஆகாஷுக்கு வேறு ஃபோன்லேருந்து கால் பண்ணி வர சொல்கிறேன், இல்லைனா லிஃப்ட் கேட்டுப்பேன் என அவள் பிடிவாதமாக சொன்னாள். அபிநயன் அவளது கையை பலமாக பிடித்தான். ஆகாஷ் இங்கே வரதுக்குள்ளே நீ மலையில் நனைஞ்சு காய்ச்சல் வந்து செத்து போயிடுவ, இல்லைனா எவனாவது தப்பானவன் லிஃப்ட்டு கொடுப்பான். என் பேச்சை கேளு மித்ரா. இப்போ நான் உன் மேனேஜராக வரல, உன் பழைய அபியா கேட்குறேன். ஏறு காரில். அந்த ஒரு வார்த்தை பழைய அபி அவளது மொத்த போராட்டத்தையும் அடியோடு முறியடித்தது. அவள் மௌனமாக அவனது காரில் ஏறினாள். காருக்குள் ஒரு கனமான அமைதி நிலவியது. ஏசியின் மெல்லிய சத்தமும் வெளியே கொட்டும் மழையின் இரைச்சலும் மட்டுமே அவர்களுக்கு இடையே இருந்த மௌனத்தை பேசின. சாரி மித்ரா, அந்த கோடிங் ஃபைலை நான் நிஜமாகவே வேணும்னு டெலீட் பண்ணலை. ஆனால் நீ வேற ஒருத்தங்கிட்ட சிரித்து பேசும்போது எனக்குள்ளே ஏதோ பண்ணிச்சு. 5 வருஷமாக நான் உன்னை ஒவ்வொரு நாளும் தேடிட்டு இருந்தேன். உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கை எவ்வளோ இருட்டாக இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். இப்போது நீ கண்ணு முன்னாடி இருக்கும்போது உன்னை வேறு ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க என் மனசு விடமாட்டேங்குது. அபிநயன் கார் ஓட்டிக்கொண்டே மெதுவாக உடைந்த குரலில் சொன்னான். மித்ரா ஜன்னல் வழியே மலையை பார்த்தபடி இருந்தாள். விட்டு கொடுக்க மனசு வரலையா? அன்னைக்கு நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிப்பேன்னு சொன்னப்போ நீ என்ன நினச்ச? நான் கர்வத்தில் சொன்னேன்னு நினச்சல. ஆனால் அன்னைக்கு என் தம்பி படிப்புக்கு காசு இல்லாமல் என் அப்பா அழுதப்போ தான் நான் அந்த முடிவை எடுத்தேன். சரி மித்ரா, சம்பாதி, உன் கூட நானும் இருக்கேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்றைக்கி நாம் இங்கே இப்படி இருந்திருக்க மாட்டோம் அபி. நீ உன் ஈகோவைத்தான் காதலிச்ச, என்ன இல்லை என்றாள் மித்ரா. இல்லை மித்ரா, நீ என்னை அவமானப்படுத்தின. ஒரு ஆணோட தன்மானத்தை நீ அவனோட படிப்பு ரேங்கை வச்சு எடை போட்ட. ஆனால் இன்றைக்கி நான் மாறிட்டேன். நான் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர். நீ கேட்டதை விட, நீ எதிர்பார்க்கறதை விட அதிகமாக நான் சம்பாதிக்கிறேன். உன்னை தாங்குகிற தகுதி இப்போது எனக்கு இருக்குது. இப்போதாவது உன் பிடிவாதத்தை விட்டுட்டு என்கிட்ட வரமாட்டியா? இதுதான் உங்கள் பிரச்சனை அபி. இன்றைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறேன், சக்ஸஸ், இதை பற்றி தான் பேசுகிறீங்க. காதலை பற்றி, உணர்வுகளை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. ஆகாஷ் என்கிட்ட பேசும்போது என் சம்பளத்தை பற்றி கேட்கலை, என் சந்தோஷத்தை பற்றி கேட்டான். என் மனசுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டான் என்றாள். அபிநயன் காரை திடீரென ஓரமாக நிறுத்தினான். பிரேக் போட்ட வேகத்தில் மித்ரா சாய்ந்து பின்னால் விழுந்தாள். சந்தோஷமா? அவன் உன்னை என்னை தவிர வேறு யாராலையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது மித்ரா. ஏன்னா உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துப்பிடி. நீ எப்போ பொய் சொல்லுவ, எப்போ அழுவ, எப்போ உன் ஈகோவால் கத்துற, எப்போ நீ பயப்படுறன்னு எனக்கு தெரியும். அந்த ஆகாஷுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவன் உடலைத்தான் பார்ப்பான், ஆனால் நான் உன் உயிரை பார்ப்பேன். அவன் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்தான். அவனது மூச்சுக்காற்று அவன் கன்னத்தில் பட்டது. அவனது கண்கள் அவளது கண்களை ஊடுருவி ஏதோ ஒரு ரகசியத்தை தேடின. மித்ராவால் அந்த பார்வையை தாங்க முடியவில்லை. அவளது இதயம் துடிக்கும் சத்தம் அவளுக்கே தெளிவாக கேட்டது. என்னை வெறுக்கிறது உங்கள் ஈகோவா, இல்லை இன்னும் என்னை மறக்க முடியாத உங்கள் காதலா? உண்மையை சொல்லுங்க அபி, ஏன் என்னை இப்படி போட்டு துடிக்க விடுறீங்க என அவள் ஆவேசமாக கேட்டாள். அபிநயன் பதில் சொல்லவில்லை. அவளது கைகளை தன் நெஞ்சில் அழுத்தி வைத்தான். அங்கே அவனது இதயம் ஒரு ஓட்டப்பந்தய வீரனைப் போல துடித்து கொண்டிருந்தது. இது பொய் சொல்லாது மித்ரா. உனக்கு அந்த ஆகாஷை நிஜமாவே பிடிச்சிருந்தா போ, நான் தடுக்கலை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு. அவனால் ஏன் அளவுக்கு உன்னால் நேசிக்க முடியுமான்னு, உனக்காக அழுவ முடியுமான்னு.
மித்ரா சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். நிச்சயதார்த்தம் வர ஞாயிற்றுக்கிழமை. எங்களோட முதல் சந்திப்பு அன்னைக்கு தான். உங்களுக்கு தைரியம் இருந்தால், என் மேலே உண்மையான காதல் இருந்தால் அங்கே வந்து என்னை தடுத்து நிறுத்துங்க. அது வரைக்கும் ஆஃபீஸில் நாம் வெறும் மேனேஜர் அண்ட் டெவலப்பர் தான். இப்போது வட்டியை எடுங்க என்றாள். அபிநயன் மீண்டும் காரை எடுக்கத் தொடங்கினான். அவனது மனதில் ஒரு பெரிய புயலே வீசிக்கொண்டிருந்தது. மித்ராவுக்கு நிச்சயதார்த்தமா? அவளை வேறொருவன் மோதிரம் போட்டு தன் சொந்தமாக்கப் போகிறானா? அந்த எண்ணமே அவனது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அன்று இரவு அபிநயன் தனது அறையில் இருந்த ஒரு பழைய மரப்பெட்டியை திறந்தான். அதில் 5 வருடங்களாக பாதுகாத்து வைத்திருந்த அந்த வாடிப்போன ரோஜாப்பூ மற்றும் ஒரு அழகிய வைர மோதிரம் இருந்தது. அன்னைக்கு கொடுக்க முடியாமல் போன அந்த மோதிரத்தை அவன் கையில் எடுத்து பார்த்தான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் மித்ரா, நம்ம வாழ்க்கையோட உண்மையான ஸ்ப்ரிண்ட் ஆரம்பமாக போகுது. அந்த ஆகாஷ் உன் விரலில் மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி நான் உன் இதயத்துக்குள்ளே என் காதலை போடுவேன் என தனக்குள்ளே உறுதியாக சபதம் பூண்டான். மறுபக்கம் மித்ரா தனது வீட்டில் ஆகாஷ் அனுப்பிய குட் நைட் மெசேஜை பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் ரொம்ப நல்லவன்தான். ஒரு சிறந்த கணவனாக இருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவளது அடிமனது தேடுவது அந்த அதிகாரத்திமிர் மற்றும் ஆழமான காதல் கொண்ட அபிநயனைத்தான் என்பது அவளுக்கு தெரியும். இருந்தும் அவளது ஈகோ அவனிடம் அத்தனை சீக்கிரம் சரணடையவில்லை. நீ வரணும் அபி, நீ வந்து என்ன எனக்காக கேட்கணும். அப்போதான் என் ஈகோ அடங்கும் என தலையணையை அணைத்து கொண்டு அழுதாள். ப்ராஜெக்ட் வேலைகள் ஒருபுறம், இதயங்களின் இந்த மௌன யுத்தம் மறுபுறம். இரும்பு விலங்கு இன்னும் இறுக்கமாக தொடங்கி இருவரையும் மூச்சு முட்ட வைத்தது.